ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில பேர் முந்தா நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எப்படி நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பீங்க சப்ஸ்கிரைபரை மதிக்காமல் பேசுகிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைபரை மனசார நான் மதித்து தான் பேசுகிறேன், மதிக்காமல் நான் யாரையும் பேசலை. அதனால் யாரும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. தயவு செஞ்சு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க தப்பாக கமெண்ட் போட மாட்டாங்க. அதனால் நான் யாரையும் தப்பான கண்ணோட்டத்தில் எனக்கு யார் தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் அதை சொல்லியிருந்தேனே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது மதியத்துக்கு மேலே மதியம் சமைச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிக்கு பிடிச்ச எறா தொக்கு, மீன் வறுவல் எல்லாம் செஞ்சுருக்கேன். நாளைக்கு அரிக்கான பூஜை. அரிக்காக நாளைக்கு விரதம் இருக்கணும். நாளைக்கு சாப்பிடக்கூடாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சோண்டு மீன் குழம்பு எறா தொக்கு இருக்குது. அதை நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டை அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு சப்பாத்திக்கு கட்டை அந்த திரட்டுவோமே அது எல்லாத்தையும் கழுவி வச்சிடணும். கேஸை திரும்ப ஒரு வாட்டி இங்கே பாருங்கள் தொடச்சி மூடி வச்சுருக்கேன். ஆனால் திரும்ப இன்னொரு வாட்டி துடைக்கணும். ஏன்னா அங்கே தானே நான் அந்த கிச்சனில் தானே வச்சுருக்கேன். அதனால் திரும்ப அதை துடைக்கணும். நாளைக்கு சாயந்தரம் சந்திரனை பார்த்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அருகி புது ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். அந்த பூஜை நாளைக்கு நான் இந்த வீட்டில் பண்ண போகிறதில்ல, எங்கள் பெரிய மாமியார் வீட்டில் பண்ண போகிறேன். இந்த வருஷம் நம்ம எந்தெந்த பூஜையெல்லாம் பார்க்குறோமோ அடுத்த வருஷம் எல்லா பூஜையும் நம்ம தனியாக செய்யணும் அப்படின்றதுக்காக அரிக்காக அந்த பூஜை நாளைக்கு பெரிய மாமியார் வீட்டில் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன் என்ன அப்படின்றத நாளைக்கு வீடியோ வராது, நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை எப்போவுமே மேலும் மேலும் கொடுங்க. இந்த தமிழ் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மாமா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு ட்ரெயின் ஏறிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்துடுவாங்க. செவ்வாய்க்கிழமை வீடியோவிலேருந்து மாமா என் கூட வருவாங்க. மாமா வந்தவொடனே நான் லைவ் வர சொல்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரி சாப்பிட்ற இந்த பொட்டையாலாம் கூட அரி மட்டும்தாங்க இதில் உட்காந்து சாப்பிடுவான். நான்லாம் இதில் உட்காந்து சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் கூட கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான் அரிக்காக. ஏன்னா இந்த ஊரில் சொல்லியிருந்தாங்க அரிக்கு சந்திரன் பூஜை பண்ணணும் அப்படின்னு. சந்திரன் பூஜைனா அது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அரைநிலா வருது இல்லை, அமாவாசைக்கு மறுநாள் அந்த அரைநிலா வரும்போது அந்த அரைநிலா நாங்கள் வெளியில் வாங்கி வச்சுருக்கோம். 12 வருஷத்துக்கு 12 மாதம், அதாவது 12 வருஷத்துக்குமே வருஷத்தில் 12 மாதமே அந்த பூஜை நாங்கள் பண்ணணும். அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்குமே எங்களால் அந்த பூஜை பண்ண முடியல. நாளைக்கு அந்த பூஜையை நாங்கள் எல்லா பசங்களுக்கும் ஒவ்வொரு பசங்க பிள்ளை இருக்க எல்லார் வீட்லேயுமே பண்ணுவாங்க. நாளைக்கு அந்த பூஜையை நான் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 12 வருஷத்தில் 12 மாதமும் அமாவாசைக்கு சொன்னாங்க, அமாவாசைக்கு மறுநாள் சொன்னாங்கல்ல, அந்த பூஜையை நான் அரிக்காக பண்ணோம். அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சாரிங்க நிறையா வளவலன்னு பேசிட்டேன். ரொம்ப ஜாலியாக இருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா மாமா வரப்போகிறாங்க. நாளைக்கு அரிக்கான பூஜை அப்படின்றம்போது ஹாப்பியாக இருக்குது. சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். தப்பாக நினைக்காதீங்க, யாரும் திட்டாதீங்க. தொக்குக்கு எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரிக்கு மீன் பொரிக்கிறேன். பார்த்தீங்களா, இது என்ன மீனுன்னு எனக்கு பேர் தெரியாது, இந்த மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குது. எறா தொக்கு, மீன் வறுவல் இன்றைக்கி நம்ம வீட்டில். வாங்க சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்கி அரி 2 ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால் இன்றைக்கி அரிக்கு அழகாக முடியெல்லாம் வெட்டி விட்டுருக்கேன். எப்படி இருக்கான்னு பாருங்கள். நான் ஆனால் முடி வெட்டினதெல்லாம் வீடியோ எடுக்கலை. அதான் சொன்னாங்க இந்த மீன் பொரிக்க நல்லாயிருக்கும், குழம்பு வைக்காத அப்படின்ட்டு. ஓகே, திருப்பி போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பொரிச்சு இங்கே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் எறா தொக்குக்கு வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இங்கே பாருங்கள் நம்ம காலுவை பார்த்தீங்களா, அவனுடைய நிழலை அவனே பார்க்குறான். ஓ, அவங்க குழந்தை வருது, அதை பார்க்குறாரு ஐயா. அங்கே பாருங்கள். நம்ம எறாவை தூக்கி மேலே வைக்கிறது தான் சேஃப்டி நமக்கு, இல்லைன்னா டக்குன்னு வாய வச்சிடும்.
ஓகே, சாதம் வெந்துடுச்சு. இப்போ சாதம் வடிக்கணும். சாதம் வடிச்சிட்டு பார்க்கலாம். நான் வர வழியிலே இந்த இறாவை பார்த்தேன். இந்த இறாவை வாங்கினேன். அதுக்கப்புறம் அரி இந்த மீனும் வேணும்னு கேட்டான். அதனால் இப்போ இந்த மீன், இந்த இறா இவ்வளவும் தான் இன்றைக்கி நான் சமைக்கிறேனே. எப்படி இருக்குது? உண்மையாக நல்லா இருக்குங்களா? பட் ஆனால் இதை வந்து நான் காமிக்கல, அதான் ஒரு வித்தியாசம். சாதம் வடிச்சிட்டேங்க. இறா வந்து மசாலா போட்டு கிண்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இறா வந்து நல்லா குக் பண்ணிடணும். இப்போ வந்து இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும், வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இறா குழம்பு நல்லா கொச்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அரிக்காக வந்து சாப்பாடு, அரிக்கும் எனக்கும் சாப்பாடு போட்டேன். அரி எழுந்துருவோங்க, ஹேர் ஸ்டைலில் காமிக்கலாம். ஹீரோங்க, என் பிள்ளை ஹீரோ. இந்த பக்கம் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டிட்டோம், அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். பயங்கரமாக பசிக்குதுங்க. மணி 2 ஆகிடுச்சு. அவனை அங்கே ஃபங்க்ஷன் வீட்டில் போய் சாப்பிட்றான்னா இதை பார்த்ததுக்கப்புறம் நான் இங்கே தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஊரே போய் அங்கே சாப்பிடுது. இவனை போய் அங்கே சாப்பிட்டு வாடானா சாப்பிட மாட்டேன்றான். வந்துட்டு கடன்னு சமைக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அப்பா பயங்கரமாக இருக்குது. வெறுத்து போயிடுச்சு. இதுக்கே இன்னும் கேட்கும்னா காலையில் சாப்பிடவே இல்லை. அவனை முடி வெட்டணும்னு சொல்லிட்டு போயிட்டு லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி மீன் வாங்கிக்கினேன், எனக்கு மீன் யாராவது வாங்கிக்கினேன், எல்லாத்தையும் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிக்கிட்டு, ஏன்னா எனக்கு க்ளீன் பண்ண தெரியும். க்ளீன் பண்ணி வாங்கிக்கிட்டு கஷ்டம் பயங்கரமாக. இப்போ வந்து அந்த கஷ்டப்பட்டதுக்காக பலன் இப்போ உட்காந்து வாய் நிறைய ரசித்து சாப்பிட்ணும். சாப்பிடும்போது பார்க்கலாம். சண்டே உங்கள் வீட்டில் யார் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இறா வந்து நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், அரிக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துட்டேன் நான். பார்த்தீங்களா? சார் வந்து சாப்பிட போகிறாரு இப்போ. சார் ஆனால் சுடுது, எப்படி சாப்பிட போகிறாருன்னு தெரியல. ஏன் வாய் எப்படி வச்சுருக்க? சாப்பிடு. ஓகேங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். மீன் சாப்பிட்றேன். சாப்பிடுங்க மீன் சாப்பிடுங்க. முறுக்கு மாதிரி இருக்கா? சரிங்க, நானும் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். உண்மையாக சொல்கிறேங்க, இந்த மீனோடைய டேஸ்ட்டு செம்ம பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டு, வார்த்தையே இல்லைங்க. பார்த்தீங்களா, எங்கிட்ட இருந்த மீன் சார் ஆட்டிய போடுறாரு. எப்படி இருக்காரி? முள்ளே இல்லை. உண்மையாக அக்கா சொன்னாங்க, குழம்பு வைக்காத, நீ வந்து அதை வறுத்து அரிக்கி கொடு, முள் நடுவில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் முள் இல்லை, வறுத்து கொடுன்னு. வறுத்தா செம்ம டேஸ்ட்டு. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். என்ன அரி சொல்கிற? ஆமாம், அதோட அரிக்கி பிடிச்ச இறா, ரொம்ப பிடிச்ச இறா. காட்டுங்க பார்ப்போம். சுடுது, அதனால தான் அவரெல்லாம் கையில் எடுக்க முடியல, இல்லைன்னா இந்நேரம் எடுத்து காமிச்சிருப்பார். பார்த்தீங்களா? ஐயோ சுடுது. சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்றோங்க. சாப்பிட்டு அப்புறமா பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. கழுவுற பாத்திரத்தெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். கழுவுன பாத்திரத்தெல்லாம் வந்து அப்படியே ஈரத்தோடையே கவுக்கவே ஒரு மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் பாத்திரம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் துணி இருக்குது, அதெல்லாம் துவைச்சி இன்னும் கையோடு துவைச்சிட்டு மசாலா டப்பாங்கெல்லாம் கொஞ்சம் தொடச்சி வைக்கணும். அதெல்லாம் தொடச்சி வைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தொடச்சி வச்சுட்டு 1 by 1 என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தட்டுங்களாம் தான். அப்புறம் அரியோடைய லஞ்சு கப்பு, அரியோடைய வாட்டர் பாட்டிலாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது, திரும்ப வந்து எடுத்து வைக்கணும். ஏன்னா அரிக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் வேலையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் வீட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். என் மாமா வேறு வர போகிறாங்கல்ல, அதனால் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கழுவுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அங்கே வந்து கொஞ்சம் துணி ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து அன்றைக்கி வந்து இங்கே கோயிலுக்கு கட்டினது வந்து இருக்குது, அதை அலசி போடணும். மற்றபடி பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு வீட்டு உள்ளே போய் காமிக்கிறேன், பார்ப்பீங்க இருங்க. இதை அலசிட்டு வந்துடுறேன். இங்கே எல்லா வேலையும் முடிச்சாச்சு, வெளி வேலைலாம். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க வேலை தான். இன்னும் என்ன பண்ணோன்னா பெட் கவரை மாற்றணும். இந்த பின்னாடி தெரியுது பார்த்திங்களா துணி, இந்த துணிங்களை மடித்து வைக்கணும். அரிப்புள்ள தூங்குது. இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு பெருக்கணும். பெட் கவரை மாற்றிட்டு துணிங்களை மடித்து வச்சுட்டு வீட்டை பெருக்கணும். அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள்.
கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், நிறையா எடுக்க முடியல என்னால். இதெல்லாம் வந்து மாற்றுறதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் க்ளீன் பண்ண வரைக்கும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், பேக் கேமராவில் காமிக்கிறேன். எல்லாத்தையும் துடைச்சாச்சு, இந்த டப்பாங்கெல்லாம் துடைச்சாச்சு, மசாலா டப்பா கழுவியாச்சு, கேஸை துடைச்சி துணி போட்டு மூடியாச்சு. அதில் மதியத்துக்கு நைட்டுக்கு சாப்பாடு இருக்குது, அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, அங்கேயும் க்ளீன் பண்ணி ஸ்க்ரீன் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து பெட் கவரெல்லாம் மாற்றிட்டு தட்டி விட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் கூட துடைச்சிட்டேன். துடைச்சி பெட் கவரை மாற்றிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கணுன்ற முடிவில் இருக்கேன். அப்பா முடியலப்பா. சரி, ஓகே, பாய், நாளைக்கு பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மாமா ட்ரெயின் ஏறுறாங்க. எங்கிட்ட இங்கே வந்து சேர்றது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 5-6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. ஓகே, பாய். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க.